தேசிய மாளிகையின் ஏற்பாட்டில் வருகின்ற 15ஆம் தேதி இரவு தொடக்கம் மறுநாள் காலை வரை நம்முடைய தலைமையகத்தின் முன்புறம் தைப்பூசத்தையொட்டி ரத ஊர்வலம் நடைபெற இருக்கின்றது. பத்துமலைக்கு நோக்கி செல்லக்கூடிய ரத ஊர்வலத்தின் போது கடந்த ஆண்டுகளைப் போலவே இந்த ஆண்டும் வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவதற்கான சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 1 லட்சம் பக்தர்கள் ரத ஊர்வலத்தின் போது கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். ஆகவே 10 மணிக்கு மாரியம்மனால் தொடங்கப்படவிருக்கும் அந்த ரத ஊர்வலம் ஏறக்குறைய 3 மணி அளவிலே நம்முடைய மாளிகை தலைமையகத்தின் முன்புறம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகவே இந்த காலகட்டத்தில் குறிப்பாக இரவு 11 மணி தொடக்கம் காலை ரதம் வந்து சேரும் வரையில் வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் நம்முடைய உணவு வகையான கச்சான் மற்றும் தேநீர் பலகாரங்கள் வழங்கப்பட இருக்கின்றது. இது நம்முடைய தேசிய தலைவர் மாண்புமிகு டாக்டர் ஸ்ரீ ஜி பழனிவேல் தலைமையில் மிக சிறப்பான முறையில் கடந்த காலம் நடைபெற்றது. இந்த ஆண்டும் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நிச்சயமாக சிறப்பானது ஒரு நிகழ்வாக அமையும். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சற்று கூடுதலாக நம்முடைய கலை கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய நிகழ்வுகள், குறிப்பாக நம்முடைய கச்சேரி நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. வரக்கூடிய பக்தர்களுக்கு இது ஒரு சிறப்பான விருந்தாக அமையும். ஆகவே உணவு மட்டும் வழங்காமல் கூடவே நம்முடைய கலை கலாச்சாரத்தை பேணி காக்க வேண்டும். நம்முடைய கலாச்சார பண்புகளை வரக்கூடிய பக்தர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக கூடுதலான இந்த முயற்சி ஏற்பாடு செய்யப்பட்டு நிச்சயமாக வரக்கூடிய பக்தர்கள் இது ஒரு சிறப்பு நிகழ்வாக அமையும். ஆகவே இது மாளிகையின் ஒரு ஏற்பாடு. பக்தர்கள் பரவசம் அடைய வேண்டும், அதேவேளை பக்தர்களுக்கு அருள் வழங்க வேண்டும். பக்தர்கள் நடைப்பயணத்தின் போது அவருடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய சக்தியாக மாளிகை வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த சிறப்பான தண்ணீர் பந்தல் முயற்சி மாளிகையால் மேற்கொள்ளப்பட்டது.